ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் புதன்கிழமை மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழனை பார்த்தவொடனே தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது நம்மளுடைய நியூ சாரீஸ், நிறைய நியூ சாரீஸ் ஃபெஸ்டிவலுக்காக நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன்னா எடுத்து வச்சுருந்தேன். பட் அதுக்கு ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு சாரீக்கும் நான் என்ன மாதிரியான ப்ளவுசஸ் என்ன மாடலில் டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணால் எந்த மாதிரியான மாடல் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி போடலாம், கை ஒவ்வொரு இதுக்கும் கையும் வச்சு காமிக்கேன் சரியா, அப்படிங்கிற உங்களுடைய ஐடியாவையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சாரீ தான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு நான் கட்டிட்டு போயிருந்த சாரீ. இந்த சாரியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இது செகண்ட் டைம் கட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டில் நடந்த ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ வியர் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்த ஞாபகம் இருக்கா? இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது கை அப்போ அப்படி வச்சு தச்சே தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா. ஸோ இப்போ நம்ம ஒரு அன்னைக்கே சொன்னேன், ஒரு கெட்டாமல் ஒரு 30-35 சாரீ கிட்ட வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ ஒரு 15 சாரீ 10 சாரீ 15 சாரீக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ரெடியாக வியர் பண்ணுற இதில் இருக்குது. இப்போது எங்களுடைய சென்ட் ஃபிலோமினால் சர்ச்சில் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்கள் இதில் நான் எந்த சாரீ ஃபஸ்ட்டு வியர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் என்ன சாரீலாம் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்க மாட்டேன். கடையில் நான் எடுத்திருப்பேன். பட் என்ன சாரீ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டலை. ஸோ அந்த ப்ளவுஸையும் சாரியும் சேர்த்து காட்ட போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இது வியர் பண்ணுங்கம்மா, இது நல்லா இருக்குது, இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சாரியோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரம்பிக்கலாம் சரியா. சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, நல்லா எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ரெட் கலர் சாரியோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சரியா. இதுதான் என்னுடைய ஃபெஸ்டிவலுக்கு நான் எடுத்துருக்கிற சாரியில் இது ஒரு சாரி சரியா. முந்தானை நல்லா அப்படியே ஜருகையாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்துருக்கும் போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரெட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ரெட்டுங்க அப்படின்ன மாதிரி. ஸோ இதுக்கு இந்த சாரீக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த சாரீக்கு இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸ். ஓகேவா? இதுதான் சரியா. இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸு. பின்னால் நாட்டு வச்சுருக்கு. ஸோ இதுதான் ஹேண்டு நீங்கள் எல்லாருமே பெருசாக வைங்க நல்லாயிருக்கும் அப்படி சொன்னீங்கல்ல. ஸோ கை இவ்வளோக்குள்ளே இவ்வளோ ஹேண்ட் வச்சுருக்கு. ஓகேவா? கொஞ்சம் லூஸ் இருக்குது, டைட் பண்ணணும். கொஞ்சம் கை மட்டும் டைட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த சாரீக்கு நாம் ஸ்டிச் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபெஸ்டிவலோட காமிக்கிறேன். குரூம் போடுவோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா. சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு அழகான ஒரு பட்டு சாரீ. நாங்கள் இப்போ இது என்னமோ ஒரு பட்டு சொன்னாங்க. இந்த ரெட் கலர் அதுவும் ஃபெஸ்டிவலுக்கு நைட்டு அந்த ரெட்டும் மேலே கோல்டன் கலரில் நம்மளுக்கு கோல்டன் கலரில் இந்த மாதிரி வந்திருக்கிறனால நைட் டைம் கட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ரெட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் மாசு பெரிய பூசை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம பட்டு சாரீ வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த காப்பித்தூள் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன்னு சொல்கிறாங்களா, காப்பித்தூள் கலரில், அந்த கலரில் சாரீ எடுக்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை சரியாப்பா. என்கிட்ட இந்த கலரில் இல்லை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மார்னிங் மாசுக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது இந்த ஃபெஸ்டிவலுக்கு கட்டவா இல்லை எங்கள் தருவைக்குளம் ஃபெஸ்டிவலுக்கு கட்டவான்னு தெரியல. எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வருது. இதுக்கு முந்தானை இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர். எவ்வளோ ஏய் எல்பே காணும். இதுக்கு முந்தானை இந்த கலர் சரியா. நல்லா கோல்டன் கலரில், இந்த பாருங்க கோல்டன் கலரில் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் நம்ம என்ன மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இந்த கொடுத்துருக்காங்களா. சரி, நான் பார்த்தோம் எல்லாமே ரொம்ப பிளைனாக கொடுத்துருந்துச்சு. ஸோ பிளைனாக கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக ஒர்க் வைக்கலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு
வெளியே கொடுத்து தான் ஒர்க் வச்சுருக்கு பார்த்துக்கோங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு வந்து இதில் என்ன ஒரு குறை இருக்குது அப்படின்னா, இந்த கலர் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இதில் வந்து ஒர்க்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க வச்சவங்க வந்து ரொம்ப அந்த புள்ளி மட்டும்தான் வந்து அதில் உள்ள மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஒர்க்கு வந்து வைக்கிறதுக்கு அப்படின்னு எவ்வளவு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் வச்சவங்க வந்து 800 rupees இந்த ஒர்க் வைக்கிறதுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒர்த்தபிள் இல்லையா இந்த ஒர்க் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த சாரிக்கு போகலாமா? ஏன்னா ஒரு சாரியை வந்து ரொம்ப அழகாக காமிக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ளவுஸ். இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம ஆரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. நானும் மோஸ்ட்லி வந்து நிறைய பட்டு சாரிக்கெல்லாம் வந்து ஆரி ஒர்க் வந்து வச்சிருக்க மாட்டேன். இப்போல்லாம் வந்து நிறைய பொட்டிக்கு வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1000 rupees 2000 rupees சாரி வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3000 4000 5000 ஏன் 10,000 வரைக்கும் ஒர்க் போடுற மாதிரி ப்ளவுஸை காட்டி அதை வந்து அட்ராக்ஷனை கூட்டி காட்டுறாங்க. சரி, அதனால தான் நம்ம சொல்லுவோம் நேரில் போய் பார்த்து எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஒரு மைண்டில் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லி, அதனால சில பட்டுகளுக்கு எல்லாமே அப்படியே அந்த பட்டில் உள்ள ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் அந்த பட்டுக்கு வந்து ரொம்பவே அந்த பட்டு வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 1000 ரூபா 2000 சேலைக்கு அந்த அளவுக்கு கிராண்டாக கொடுத்து நம்ம ஒர்க் வச்சு போடணுமா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் அதிகமான ஒரு செயல் தான். சரியா? அடுத்தது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சாரீ வந்து பாப்பா வந்து காமநாயக்கன் கமிட்டி ஃபெஸ்டிவலுக்கு வந்து வியர் பண்ணியிருந்தா. ஆக்சுவலாக இது எனக்கு எடுத்த சாரீ. அவள் வந்து இதை பிடிச்சிருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து கொடுத்துருந்தா. பட் ப்ளவுஸ் வந்து எனக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஸ்டிச் வந்து இந்த ப்ளவுஸை போட்டு நான் வந்து இந்த சாரியை வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றேன். சரியா? அதனால் அவள் என்கிட்ட கொடுத்துட்டா, ஏமா அன்னைக்கு மட்டும் ஃபுல் டே வந்து கோயிலுக்கு வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். இனிமேல் நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்படின்னு. பாருங்கள், அப்படி ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குது பார்த்தீங்களா அந்த சாரீ. பாருங்கள் இவ்வளோ அழகா செம்மையாக இருக்குல்ல, ஒரு கிராண்ட் லுக். நான் எதுவுமே வந்து ஆன்லைனில் எடுக்கல, எல்லாமே வந்து நான் கடையில் தான் எடுத்தேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நைட்டு வந்து கட்டினோம் அப்படின்னா ரொம்ப மாசாக இருக்கும். நைட்லாம் அப்படி நம்மளை பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஜுவல் போடாமையே வந்து நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்கும். சரியா? இது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர், நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன். சரியா? ஒரு பிஸ்தா க்ரீனில் ஒரு சாரீ. இந்த பார்டர் கலரில் இந்த லைட்டாக சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்குது. நம்ம கொசுவம்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த விதமான ஒர்க்கும் வைக்கல. ஸோ இது அதில் கொடுத்துருக்குற மாதிரியே அந்த லைட்டாக அது ஃபுல் ஜருக வச்சு கொடுத்துருக்கானா. ஸோ இதே மாதிரி இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பிங்க்குக்கு வந்து ஒரு கோல்டன் கலரில் ஒரு பார்டர். இதெல்லாம் வந்து நைட்டு அண்ட் டே டைம்லையுமே நமக்கு வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அந்த முந்தானிக்கு வந்து நல்லா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, டர்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து நாம் வந்து இது வந்து எனக்கு கோல்டன் கலரில் ஒர்க் வச்ச ஆரி ஒர்க் வச்ச ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணது இருந்துச்சு. ஸோ வந்து இதை மேட்ச் பண்ணி இந்த சாரீ வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கோல்டன் கலருக்கும் இதுக்கும் வந்து இது மேட்சாக இருக்கும். சரியா? இதே இதில் இன்னொரு கோல்டன் கலரையும் ஒரு நியூ ப்ளவுஸ் வந்து தருவிக்குளம் ஹோமில் இருக்குது. ஸோ அதையும் வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுலேயும் வந்து எதுனாலும் ஒன்று போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து நான் இருக்கேன். ஓகேவா? இந்த ப்ளவுஸும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னா இது நம்ம வெளியேயோ எங்கேயுமே போட கொடுக்கல. இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸ் வந்து 750 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கடையில் வந்து வாங்கியிருக்கேன். துணி வந்து வாங்கி தைச்சிருக்கேன். சரியா? ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ளவுஸ். அதுக்கப்புறம் இந்த சாரீ எடுத்து வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். இந்த சாரீ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நிறைய கலரில் இப்போ வந்து 500 rupeesக்கே வந்து கொடுக்குறாங்க. பட் 500 rupeesக்கு உள்ளதும் நான் எடுக்கும் போது இந்த சாரீ என்ன ரேட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா 1200 தான். சரியா? அந்த சாரீ வந்து லான்ச் ஆன புதுசுலேயே வந்து எடுத்துட்டேன்.
இந்த கிளாத்துக்கும் இப்போ 500 ருபீஸ்னு போட்டிருக்க கிளாத்துக்குமே ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த இது ஃப்ளீட்ஸு அந்த குசுவம் எதுவுமே எடுக்க முடியாத அளவுக்கு சொரங்கிற இதில் இந்த கிளாத் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கலர் வந்து உங்களுக்கு அப்படியே நேச்சுரலாக காமிக்க ஒரு அது என்ன சொல்கிறது, ஸ்னேகா க்ரீனும் ஒரு மாந்தளிர் கலர் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இதில் வந்து கோல்டன் கலர் இருக்குது பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸ் போடனாலும் போடலாம், இல்லைனா இது போடலாம் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் வந்து போடலாம், ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து என்ன ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பார்டரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஸ்டிச் பண்ணல நண்பர்களே. ஸோ இதுவும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மட்டும் ஸ்டிச் பண்ண பிறகு காமிக்கிறேன், சரியா? ஓகேவா? அடுத்தது இந்த ப்ளவுஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, சரியா? இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு நான் இதில் ஒரு 3 கலர் ப்ளவுஸ் வந்து எடுத்தேன் நண்பர்களே. காட்டன் கிளாத்தில் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு, சரியா? இது வந்து ஒரு ப்ளவுஸ் துணி வந்து 350 ரூபாய், சரியா? ஆனால் நல்ல கிராண்டாக இருக்குது. பட்டு சாரிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக இருக்குது. அந்த ஒர்க் வச்ச ப்ளவுஸு ஒரு 5000 4000 இந்த ரேஞ்சில் தான் ஆரி ஒர்க் வச்சு போடணும். அப்படிங்கிறத விட 350க்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸு, சரியா? 350 ப்ளஸ் நம்ம தைக்கிறது தானே. இப்போ வெளியே நீங்கள் தைக்க கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 300 ருபீஸ் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 700 600 700 ரூபாய்க்குள்ள இந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற எந்த சாரீக்குனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா போடலாம். எனக்கு வந்து இந்த சாரீ வந்து ரேட் கம்மியான சாரீ தான். பட் இதுக்கு வந்து பாருங்கள், இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸை வந்து போட்டு நம்ம பேர் பண்ணோன்னா அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சொல்லுவாங்களே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பர் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ன மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, நல்லா ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து இது பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? இதில் வந்து நான் வந்து என்ன கலர்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா க்ரீன் கலர். அன்றைக்கி வந்து ஒரு ப்ளூ கலர் சாரீக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு க்ரீன் கலர் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலருக்கு அப்புறம் என்ன கலரு, வைலட் கலர், சரியா? ஒரு வைலட் கலர், அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர். ஏன்னா நிறைய சாரியில் நம்ம ப்ளூ பார்டர் வச்சு வச்சுருப்போம். மோஸ்ட்லி வந்து எல்லா சாரிக்குமே அந்தந்த சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் என்கிட்ட உண்டு. கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிற மாதிரி போடணும் அப்படின்னா இப்படி போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸும் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இதே அந்த ஆஷ் கலர் வித் ப்ளூ காம்பினேஷனோட சேர்ந்து க்ரீன் பார்த்துக்கோங்க, சரியா? இந்த க்ரீன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. லைட் பிஸ்தா க்ரீனில் நல்லா திக்கு க்ரீன் பார்டர் பார்த்துக்கோங்க. லைட்டு இதில் வந்து திக்கு க்ரீன் பார்டர். அதுக்கு வந்து க்ரீன் கலரில் ஒர்க் ப்ளவுஸ், சரியா? இது வந்து ஒரு 350 400 எடுத்தேன். அந்த லைட்டாக பொடி இதாக இது வந்து நம்ம கிராண்ட் இந்த அது என்ன சாரி ஸ்டோன் ஒர்க் வச்சு இருக்கும் பார்த்தீங்களா, 7000 8000 அப்படின்லாம் இருக்கலாம். அந்த சாரீகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம எடுத்து போட்டோம்னா சாரீ ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இந்த சாரீக்கு இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்பலாம் இது பண்ணி ஆரி ஒர்க் பண்ணி குறைஞ்சது 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கம்மி ப்ரைஸில் சாரீ எடுத்து அதுக்கு வந்து நம்ம இந்த சாரீ என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள், சரியா? ஸோ அதுக்கு வந்து இது போடும்போது இந்த சாரியும் ஒரு நம்ம 2000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு பட்டு கட்டுறதுக்குள்ள ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம வந்து எதையுமே நம்ம உடுக்கிற விதத்தில் தான் இருக்குது, சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த கலரில் எனக்கு சாரீ எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸ்டிச் பண்ணி வச்சு இன்னும் ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் உடுக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸு ப்ளூ கலர், சரியா? இந்த பார்டர் கலரில் இதுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து இந்த லைட் கலர்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க சில்வர் கலரும் இதுவும் சேர்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பட். ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸு அதே மாதிரி தான், இந்த ப்ளூ அண்ட் இந்த ஜர்கையில். ஸோ இப்படி வச்சுருக்கேன். கழுத்துக்கு எதுவுமே நான் வந்து என்ன பண்ணலைன்னா எந்த விதமான ஒர்க்கும் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து இந்த சாரிக்கு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சாஃப்ட் கிளாத்தில் ஒரு கோல்டன் கலரில் கோல்டன் அண்டு ரோஸ் கோல்டு எல்லாமே மிக்ஸ்டான ஒரு சாரீ, சரியா? கோல்டன் அண்ட் ரோஸ் கோல்டு எல்லாமே மிக்ஸான சாரீ பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த ஒர்க்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கட்டினோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இது வந்து மேலே திக்கி கீழே வந்து இதிலேருந்து தனியாக வந்து பார்டர் வந்து வருது பார்த்துக்கோங்க, சரியா? இதிலேருந்து தனியாக பார்டர், இந்த இடத்துல இருந்து இவ்வளோக்குள்ள தனியாக பார்டர்.
இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த saree ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பாப்பா கூட பார்த்துட்டு ஏமா இந்த saree ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு கூட நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஸோ நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து சொன்னேன். நீ வந்து வேறு ப்ளவுஸ் வேணால் உனக்கு பேர் பண்ணி போடு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அதுக்கான ப்ளவுஸ் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அதுக்கான ப்ளவுஸ் எப்படி இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கான ப்ளவுஸ் நல்லா இருக்கா, எப்படி இருக்கு பாருங்க. போட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய ஜுவல் போடணுன்னே அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து லுக்கை வந்து செம்மையாக கிளாஸியாக எடுத்துக்காட்டும். ஓகேவா. இது இந்த ப்ளவுஸு. அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சேன் எல்லோ அப்படின்னா யாருக்குமே என்ன பண்ணாது பிடிக்காம இருக்காது. எல்லோ அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாருங்கள் நல்லா மஸ்டர்ட் கலர் எல்லோ, மஸ்டர்ட் கலர் எல்லோவில் வந்து வைலட் கலரில் வந்து பார்டர், வைலட் கலரில் அதுவும் பார்டரை பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி பார்டராக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அதில் வந்து முந்தானை வந்து நல்லா இது நாட் போட்டே கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா பாருங்கள் கட்டியாக அந்த ஜருகை வந்து நல்லா கட்டியாக இருக்குது. கட்டியாக ஜருகை இருக்கிறது நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ முந்தானை பார்த்துங்க, முந்தானை வந்து எப்படி இருக்கு பாருங்க. முந்தானை வந்து வேற மாதிரி இருக்கா, வேற மாதிரி என்னுயிரே மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக. அந்த 350 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா ஒர்க் வச்ச ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து இந்த ஒர்க் வச்ச ப்ளவுஸையே நம்ம வந்து வேறு ப்ளவுஸையும் நம்மளுக்கு வேண்டாம், இந்த ஒர்க் வச்ச ப்ளவுஸை நம்ம அப்படியே பேர் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்குமா. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி கம்மியான சீப்பாகவும் இருக்கணும், பட் நம்மளுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கணும், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் அடங்கணும், பட் சாரீக்கும் வந்து கிராண்டான லுக்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எடுக்கணும். 350 ரூபாய்க்கு உங்களுக்கு பாருங்கள், பின்னாலெல்லாம் இவ்வளோ ஒர்க் இருக்குது நல்லா கழுத்துக்கு, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா டிசைன் இருக்குது. நான் அன்னைக்கு வந்து ஒரு வெந்தய கலரில் ஒரு பட்டு சாரி கட்டியிருந்திருப்பேன், அதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. அது என் சின்ன இப்படி காமிப்பாங்களே எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பராக இருக்கா. சரி சேலையை உழைச்சிட்டேன். இப்படி பாருங்க, கட் பண்ணணும். ஓரம் தைக்கலையா, அது வந்து வந்துட்டே இருக்கு. ஓகேவா. சரி, இன்னும் வந்து என்ன ப்ளவுஸ் நம்ம என்ன பார்க்கணும், எல்லாம் ஓரளவு பார்த்து விட்டோம். அப்புறம் நண்பர்களே, உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சாரீ காட்ட போகிறேன். என்ன சாரீ அப்படின்னா, எங்களுடைய டீச்சர்ஸ் டேக்கு வந்து ஒரு சாரீ வந்து எடுத்திருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் டேக்கு வந்து இன்னும் வந்து அந்த சாரீ வந்து நான் இன்னும் உடச்சி கூட பார்க்கல. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் டீச்சர்ஸ் டேக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று போல் எடுத்துருக்குற சாரீ. டீச்சர்ஸ் டே வந்து செப்டம்பர் 5. ஸோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் அதை கொண்டாடும் விதமாக நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் வந்து இருக்குது. இதுதான் வந்து சாரீ, பாடி ஃபுல்லாக உள்ள கலர், இந்த வைரோசி பேட்டர்ன் மாதிரி கோடு வரும் பார்த்தீங்களா, அந்த இதுதான் வந்து என்ன அப்படின்னா முந்தானை. இதுக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணல. ஸோ நான் ப்ளவுஸ் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு அழகாக நான் வந்து கிளம்பி நான் வந்து காட்ட போகிறேன். போட்டிருக்கிற ப்ளவுஸ் கூட மேட்சாக தான் இருக்குது போல், இங்கே பாருங்கள். பட் இது வந்து முந்தானை எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா. இதான் இதுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. இந்த ப்ளவுஸ், இந்த சாரீ வந்து திருநெல்வேலியில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா இங்கேருந்து எங்கள் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதனால் அந்த
ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதுதான் சரியா. ஸோ இது saree ப்ளவுஸ் வந்து இது வந்து ப்ளவுஸ் சரியா, ஓகேவா. ஸோ நல்லாயிருக்கும், ஸோ நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இனிமேல் தான் வந்து வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேவா, நல்லாயிருக்கா, பிடிச்சிருக்கா? சரி நண்பர்களே, ஓகே. இப்போ மடித்து வச்சுட்டு நான் மணி வந்து இப்போ என்ன மணி ஆகுது பாருங்கள் உங்களுக்கு, 9 மணி ஆகிட்டு. ஸோ இந்த வீடியோவை கடன்னு நான் எடிட் பண்ணி, ஏன்னா எடிட் பண்ணாமல் பேசணுன்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிட்டு. ஸோ வந்து முதல்ல இருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணணும். இந்த பின் வந்து நான் முன்னாடிலாம் எல்லா சாரீக்குமே மேட்சாக குத்துவேன். இது வந்து எதுக்கு வாங்கினேன்னா இந்த சாரீக்காக வாங்கினேன். இதில் வந்து ஒரு 2 கலரில் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த saree கலரில் பாருங்கள் மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது குத்துனோன்னா நம்மளுடைய லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அழகாக தூக்கி காட்டும், சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குத்துறதுக்கு பிடிக்கும். சரி, ரதி அம்மாவுடைய saree கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? நிறைய பேர் saree கலெக்ஷன்ஸ் நல்லா பண்ணுறீங்கம்மா, நீங்களும் வந்து பொட்டிக்கு வைங்க அப்படின்னீங்க. இப்படின்னா தடிக்கி விழுந்த 1000 பொட்டிக்கு இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க்குக்கும் அதுக்கு வந்து அது செட் ஆகாது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு இடம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு கடை ஏதாவது போட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. அப்போனா நான் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவேன். ஓகேவா, டேக் கேர், பாய். நான் வந்து சட்டை தைக்க போகிறேன், அதையும் தைச்சிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட் ரெடி வித் மீல காட்டுறேன். எல்லாருக்குமே வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என்னை போல பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய இந்த பணியில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கும் ஸ்பெஷலாக சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்லியாச்சு. டேக் கேர், பை, குட் நைட்.